ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 3 பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. புளி சேர்க்காமல் அதுக்கு பதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரில் 4 விசில் வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு வாணலி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சோன்னா 4 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இது வாயுவுக்கு ரொம்ப நல்லது, அஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. பெருஞ்சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் போட்டு கிண்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் கெட்டியாக வைக்கனாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை தோசைக்கு எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்ணுன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு தூர இறக்கிடுங்க. டேஸ்டியான சுட சுட கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.